இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் சந்திரன், துலாத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன், விருச்சிகத்தில் கேது, புதன் மற்றும் சனி, மீனத்தில் குரு. சரியான பிறந்த நேரம் தெரியாதபடியால் ராசியை வைத்து பலன் பார்க்க போகின்றோம். கன்னி ராசி. ராசி அதிபதி புதன் 3இல் சனி மற்றும் கேதுவோடு சேர்ந்திருக்கின்றார். புதன் பார்த்திங்கன்ற ஒரு தனியாக இருந்தால் அவர் சுபக்கிரகம். ஆனால் இங்கு இவர் சேர்ந்திருக்கின்றது சனி மற்றும் கேதுவோடு. இங்கு கேது அவருக்கு பகை கிரகம். சனி நண்பனாக இருந்தாலும் கேதுவோடு இவர் சேர்ந்திருக்கின்றார். சனிக்கு அந்த வீடு ஆகாத வீடு. செவ்வாய் சனியின் பரம எதிரியாவர். ராசி அதிபதி அடிபட்டு போகின்றார். இப்போ ராசி அதிபதி புதன், அவர் 3இல் சனியோடு மற்றும் கேதுவோடு இருக்கின்றார். சனியோடு இருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்லை, ஏனென்றால் அவருடைய நண்பர். ஆனால் இங்கு கேதுவும் கூட இருக்கின்றார். அப்போ ராசி அதிபதி இங்கு அடிபட்டு போகின்றார். ராசிக்கு 2இல் 12ஆம் அதிபதி நீசமாகி ஆயுள் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்திருக்கின்றார். அதாவது ராசிக்கு 8 சேர்ந்திருக்கின்றார். 2ஆம் வீடு அடிபடுகிறது. 2ஆம் அதிபதியை பார்ப்போமாக இருந்தால் அவர் சுக்கிரன். அவர் சூரியனோடு பரிவர்த்தனையில் இருக்கின்றார். அவரை சனி பிடிக்காத ஒரு வீட்டில் சனி இருந்து கொண்டு அவரை பார்க்கின்றார். அப்போ சுக்கிரனும் அடிபட்டு போனார். காரணம் சனியோடு கேது சேர்க்கை. சனி நல்ல அமைப்பில் இல்லை. அந்த நிலையில் இருந்து கொண்டு சுக்கிரனை பார்க்கின்றார். அப்போ சுக்கிரனும் அடிபட்டு போனார். அடுத்தது 3ஆம் வீடு அடிபடுகிறது. ஆனால் 3ஆம் வீட்டு அதிபதி அவரது நண்பரோடு 2இல் இருக்கின்றார். அது கொஞ்சம் பரவாயில்லை. 4ஆம் வீடு குருவின் வீடு. அவர் 7இல் ஆட்சியாக இருக்கின்றார். அவருக்கு எந்த தீய கிரக தொடர்பும் இல்லை. தனியாக ஆட்சியாக இருக்கின்றார். 4ஆம் இடம் தாய், கல்வி, வண்டி, வாகனத்தை குறிக்கும். கல்விக்காரகன் புதன் அடிபட்டிருக்கின்றார். ஆனால் 4ஆம் இடம் நன்றாக இருக்கிறது. நல்ல கல்வி அறிவு இவருக்கு இருக்கும். சில விடயங்களில், அதாவது படிப்பதில் சில தடைகள் வரும். சில விடயங்களை தெரிந்து கொள்வதில் தடைகள் வரும். ஆனாலும் நல்ல கல்வித்திறமை இவருக்கு இருக்கும். 5ஆம் வீட்டதிபதி சனி கேது மற்றும் புதனோடு சம்பந்தப்படுகின்றார். பூர்வ புண்ணியஸ்தானம் இல்லையா, அதாவது ராசிக்கு 5 கூடியவர். அந்த சனி கேது புதனோடு சம்பந்தப்படுகின்றார். அவர் 6க்குரியவரும் கூட. 5ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கின்றார். அப்போ 5ஆம் வீடும் அதன் அதிபதியும் அடிபடுகின்றனர், பாதிக்கப்படுகின்றனர். 6ஆம் வீடு நன்றாக இருக்கு. அதிபதி அடிபட்டு விட்டார். 5ஆம் வீட்டை எடுத்தால் கர்மகாரகன் சனியோடு சம்பந்தப்படுகிறது. அவரோடு கேதுவும் இருக்கின்றார். முன்னேற்றங்களில் தடைகள் இருக்கும். குருவும் இங்கு சம்பந்தப்படுவதால் இவர் ஒரு மத போதகராக இருப்பார். புதனுடன் சேர்ந்துள்ளது கூட்டுப்பணி செய்பவர் ஒருவர். இவரது நண்பராக இருப்பார் என்று சொல்லலாம். அப்போ தொழில்காரகன் சனி அவர் பார்த்திங்கன்னா புதனோடு சேர்ந்திருக்கின்றது மட்டுமல்ல, குரு சனின்ற தொடர்பும் இங்கு கிடைக்கின்றது. அப்போ இவர் ஒரு மத போதகராக இருப்பார். அதே நேரத்தில் புதன் நண்பனை குறிப்பது கூட்டுப்பணி செய்பவர் ஒருவர் இவரது நண்பராக இருப்பார் என்று சொல்லலாம். இங்கு சந்திரனுக்கு 7ஆம் வீடு மனைவியை குறிக்கும். லக்னம் சரியாக தெரியாதபடியால் நாங்கள் ராசியை வைத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். குரு தனித்து வலுவாக இருந்து கர்மகாரகன் சனி மறைக்கும் கிரகங்களான ராகு கேதுக்களோடு தொடர்படுகின்றார். போன ஜென்மத்தில் இவர் செய்த பாவத்தை இது சுட்டி காட்டுகிறது. புத்திரகாரகனும் சந்திரனுக்கு 5 குடையவரும் கேதுவோடு சம்பந்தப்படுகிறார்கள். அதோடு 7ஆம் வீட்டுக்குடையவரும் சம்பந்தப்படுகின்றார். கர்மகாரகன் சனி பொதுவாக மனைவியை குறிக்கும் சுக்கிரனை பார்க்கின்றார். அப்போ போன ஜென்மத்தில் மனைவி, பிள்ளை, காதலி, கொலை போன்றவற்றோடு இவர் சம்பந்தப்படுகின்றார். இந்த ஜென்மத்தில் மனைவியை குறிக்கும் குரு முந்தைய ஜென்ம பாவத்தோடு சம்பந்தப்படுகிறது. அது என்னென்று பிறகு பார்க்கலாம். இந்த ஜென்மத்தில் இவர் வேறு ஒரு நபரின் மனைவியோடு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் காதலாகி அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு ஓடி போகின்றார். ஒரு குழந்தை இவருக்கு பிறக்கிறது. இது அவருடைய குழந்தை என அந்த பெண்ணின் கணவனை நம்ப வைக்க நீதிமன்றத்துக்கு செல்வதன் மூலம் ஆதாரங்கள் சிலவற்றை பெறுகின்றார். இங்கு சூரியன் நீசமாகி சுக்கிரனோடு பரிவர்த்தனை.
முந்தைய பிறவியில் இவர் பணக்கார குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு பெண்ணுடன் இவர் ஓடி போகின்றார். அதன் பிறகு ஒரு குழந்தையை கொலை செய்கின்றார். முந்தைய பிறவியில் செய்த பாவங்களின் விளைவு அந்த பெண் அந்த மனிதனை திட்டுகின்றார். குழந்தை இவனால் கொலை செய்யப்பட்டு இறந்த அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் கிணற்றில் மூழ்கி தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்கின்றார் இந்த பெண். அதன் விளைவுதான் இந்த குழப்பமான வாழ்க்கையாக இவருக்கு இந்த எண்ணத்தில் அமைந்தது என்று சொல்லலாம். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். கன்னி லக்னம், விருச்சிக ராசி, லக்னாதிபதி புதன் ஆட்சி பெற்ற சூரியனோடு 12 இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் அந்த இடத்திலே ஆட்சியாகி ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார். அப்போ இங்கே லக்னாதிபதி சூரியனோடு இருக்கின்றார். ராசி அதிபதியை பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களோடு சம்பந்தப்படுகின்றார். மனோகாரகன் சந்திரனும் இவர்களோடு சேர்ந்திருக்கின்றார். ஏற்கனவே சந்திரன் இங்கு நீசம், அதோடு பாவக்கிரகங்களான செவ்வாய் மற்றும் ராகு இவரோடு சேர்ந்திருக்கின்றன. நல்ல கிரகங்களின் தொடர்பு எதுவும் மனதுக்கு இல்லை. அப்போ யாதகரின் மனம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். குரு வர்க்கோத்தமமாகி மூல திரிகோண அமைப்பில் கேந்திரத்தில் இருக்கின்றார். நல்ல கிரகங்கள் கேந்திரத்தில் இருக்கக்கூடாது. இங்கு குரு கேந்திரத்தில் இருக்கின்றார். உபய லக்னமான கன்னிக்கு குரு பாதகாதிபதியாக செயல்படுவார். அதனால் அவர் மறைவது நல்லதென்று கூறுவார்கள். ஆனால் இங்கு குரு கேந்திரத்தில் அவர் வீட்டில் வர்க்கோத்தமமாகி இருக்கின்றார். நவாம்சத்தில் இந்த குரு ராகுவோடு சேர்ந்திருக்கின்றார். ராசியில் இந்த குருவை உச்ச சனி பார்க்கின்றார். தனம் பாக்கியத்துக்கு உரிய சுக்கிரன் அவர் நட்பு ராசியில் நல்ல நிலைமையில் இருக்கின்றார். ஆனாலும் அவரை நேருக்கு நேராக குரு பார்க்கின்றார். சனியின் பார்வையை வாங்கிய குரு அவரை நேருக்கு நேராக பார்க்கின்றார். அதாவது 3, 8ஆம் அதிபதியான செவ்வாயும் பார்க்கின்றார். இது கூடாது. இது ஒரு தீங்க சுட்டி காட்டுகிறது. குருவின் தொடர்பு இருந்தாலும் குரு சுக்கிரனுக்கு ஆகாதவர். இதனால் சுக்கிரனுக்கு சிறிதளவு கரை ஏற்படுகிறது என்று சொல்லலாம். சந்திரனிலிருந்து பார்க்கும்போது 7ஆம் வீடு ரிஷபம் நன்மை பயக்கக்கூடிய வீடு. ஆனால் அந்த வீட்டை கேது ஆக்கிரமித்துள்ளார். அதே நேரம் சந்திரன் மற்றும் செவ்வாயின் தொடர்பும் அங்கிருக்கிறது. அப்போ அந்த வீடும் நசுக்கப்படுகிறது என்று சொல்லலாம். காரணம் சந்திரனும் செவ்வாயும் யாரோடு இருக்கின்றார்கள்? பரம எதிரியான ராகுவோடு. ராசிக்கு 7ஆம் வீடு நசுக்கப்பட்டு விட்டது. லக்னத்துக்கு 7 சனி, அதன் அதிபதியையும் சனி பார்க்கின்றார். அதன் அதிபதியோடு நவாம்சத்தில் ராகு சேர்க்கை. இங்கு 7க்குடைய குரு வர்க்கோத்தமமாக இருப்பதால் கணவரை கொடுக்கிறது. பொதுவாக பெண்களுக்கு களத்திரகாரகன் செவ்வாய் கணவரை குறிப்பவர். இங்கு கன்னிக்கு மாங்கல்யகாரகன் செவ்வாய் அவர் நீச சந்திரனுடன் மற்றும் ராகுவோடும் சேர்ந்திருக்கின்றார். அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் துன்பங்கள் மோதல்கள் வடிக்கின்றன. இங்கு 7க்குடைய குருவையும் சனி பார்க்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. அப்போ மூல திரிகோண அமைப்பில் குரு வர்க்கோத்தமமானபடியால் கணவரை கொடுத்தது. பின் அந்த குருவை 5, 6க்குடைய சனி பார்க்கின்றார். சுக்கிரனும் பார்க்கின்றனர். களத்திரகாரகன் செவ்வாயும் இங்கு நீச சந்திரன் மற்றும் ராகுவோடு இணைவு. அதனால் குடும்பத்தில் மோதல்கள் வடிக்கின்றன. தாமதத்தை குறிக்கிறது. திருமணத்துக்கு பிறகு இவருக்கு சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய் மற்றும் ராகு தசைகள் செயல்பட தொடங்குகின்றன. இங்கு இவரது புதன் தசை பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்திலே முடிகிறது. அடுத்த தசா திருமணம் தரக்கூடிய சுக்கிர தசை. குரு தசா மற்றும் சனி தசா வாழ்க்கையில் மிகவும் தாமதமாக செயல்படுகிறது. அதாவது வாழ்க்கையில் கடைசியாக வர இருக்கிறது. சந்திரனின் காலமும் வருகிறது. அதனால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் துன்பங்கள் மோதல்கள் வடிக்கின்றன. சனி 5, 6க்குடையவர். அவர் உச்சமாக இருக்கின்றார். உச்சமாக இருந்து கொண்டு 7ஆம் வீட்டு அதிபதியை பார்வை செய்கின்றார். அந்த பார்வையை வாங்கிய குரு சுக்கிரனை பார்க்கின்றார். அதே நேரத்தில் சூரியனோடு புதனோடு தொடர்படுகின்றார். அப்போ இங்கு 6ஆம் வீட்டையும் குறிப்பவரும் சனிதான். சனியின் தொடர்பு, அதாவது சுக்கிர தசை, அதுக்கடுத்து சூரிய தசை என தசைகள் வருகின்றன. சுக்கிர தசை, அதுக்கடுத்து சூரிய தசை, அதுக்கடுத்து சந்திர தசை என தசை வருகின்றது. இங்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர தசையாக இருக்கும்போது சனியின் பார்வை வாங்கிய குரு சுக்கிரனோடு தொடர்படுகின்றார். அதே நேரத்தில் அடுத்து சூரிய தசையை எடுத்தமாக இருந்தால் சனியின் பார்வை வாங்கிய குரு சூரியனோடு தொடர்படுகின்றார். அடுத்து சந்திர தசையை எடுத்தமாக இருந்தால் சந்திரன் இங்கு
அட்டமாதிபதியான செவ்வாய் மற்றும் ராகுவோடு சேர்ந்திருக்கின்றன. அப்போ இந்த தசைகள் பெரும்பாலும் இவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய தசைகளாக இருக்க வாய்ப்பில்லை. அப்போ இந்த காலங்கள் வரும்போது கொஞ்சம் சிரமமாக இவருக்கு இருந்திருக்கும் என்று சொல்லலாம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் மோதல்கள் வந்து போயிருக்கும் என்று சொல்லலாம்.